எத்தனை மணி வேணாலும் வந்து சாப்பிடலாம். 4 மணி வரைக்கும் எங்க கடை விடிய காலையில 4 மணி வரைக்கும் கிளம்பி வந்துட போற. விடிய காலையில கோயில திறக்கும். எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி நான் வீடியோ எடுத்துட்டு நான் அப்லோட் பண்ண வேண்டியது. ஏக்கா இது வந்து நம்ம கடையாக்கா? ஆமாங்க. இதுல என்னென்ன சொல்றீங்க? இட்லி, தோசை, ஆப்பம், மீன், முட்டை தோசை அனைத்தும் இருக்கு. புட்டு, இடியப்பம் எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கு. சைடு டிஷ்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? சட்னி, சாம்பார், கார சட்னி, தக்காளி, மீன் குழம்பு வைக்கிறீங்களா? மீன் குழம்பு எல்லாம் இருக்கும். நண்டு வறுவல், மீன் வறுவல் இருக்கு, நண்டு வறுவல் இருக்கு. எத்தனை மணி வேணாலும் வந்து சாப்பிடலாம். 4 மணி வரைக்கும் எங்க கடை இருக்கும். எப்ப சாயந்தரம் 4 மணிக்கு? விடிய காலையில 4 மணி வரைக்கும் இருக்கும். விடிய காலையில 4 மணிக்கு சாப்பிடலாம். ஐயோ பாத்தது கிளம்பி வந்துட போற. விடிய காலையில 4 மணிக்கு கோயில திறக்கும். சாப்பிடலாம். 10 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லுங்க. சரி 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 சாப்பிடுவாங்க. எத்தனை மணியா இருந்தாலும் அவங்களுக்கு கிளம்பி எங்களுக்கு பசியை கூட பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு உதவியா செய்றீங்க. வர்றவங்க பக்தர்களுக்கு வந்து நீங்க வந்து சுட்டு கொடுக்குற உதவி ஃப்ரீயா செய்றீங்களா, காசு வாங்குறீங்களா? காசு தான் வாங்குவோம். ஃப்ரீயா எப்படி? அதான் உதவின்னு செய்யல. உழைப்புக்கும் காசு வேணும்ல. உங்க உழைப்புக்கும் காசு வேணும். எல்லாம் நியாயமா கொடுக்குறீங்களா? எல்லாம் கரெக்டா. ஹோட்டல்ல எல்லாம் ஒரு தோசை 70 ரூபா விற்குது. எங்க கிட்ட ஹோட்டல்ல 70, எங்க கிட்ட 2 கரண்டி ஊத்தி 30 ரூபா தான் தோசை. 70, 80. எங்க கடையில பாருங்க 2 கரண்டி மாவு பாருங்க, அள்ளி ஊத்துறத பாருங்க. அள்ளி ஊத்துங்க பாப்போம். 2 கரண்டி மாவு வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? 30 ரூபா. அவ்வளோ பேர் நல்லா பெருசா ஊத்தாரு, அதே 30 ரூபா கொடுக்குறாரு. சரி சரி சரி. அப்புறம் இதில் முட்டை ஊற்றினா முட்டை தோசை 50 ரூபா தான். 2 தோசை சாப்பிட பார்சலாப்பா. டியர் வியூவர்ஸ், நம்ம சாதிக் வியூ சேனலை ஓப்பன் பண்ணும்போது எப்போது பார்த்தாலும் இந்த வேளாங்கண்ணி கோயில், பீச்சு, இந்த மீன் வறுவல், சுண்டல் அவியல், பஸ் ஸ்டாண்டு இதையே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சலிப்பு மக்களுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 40,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்தோம், வியூஸ் வந்து அந்தளவுக்கு வரல. நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 3000 நெருக்கத்துக்கு வேளாங்கண்ணி மற்றும் மாதா கோயில் நிகழ்வுகள் வந்து நான் போட்டிருக்கேன். இதையே தொடர்ந்து மக்கள் பார்க்குறதுனால அவங்களுக்கு சலிப்பு ஏற்படுறதில்ல, தவறில்லை. இது வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் மிக சிறிய ஊர். அதே பஸ் ஸ்டாண்டு, அதே கடற்கரை, அதே கோயில். திரும்ப திரும்ப எப்படி பார்த்தாலும் இதை தாண்டி என்னால் போக முடியல. வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதா கோயில் இல்லைன்னா வேளாங்கண்ணிங்கிற பேரை கூட பலருக்கு தெரியாமல் போயிருக்கும். அப்படி உள்ள சூழ்நிலையில் நம்ம மாதா கோயிலை தவிர்த்துட்டு வேளாங்கண்ணியில் உள்ள வேறு எதையுமே எடுத்து போட்டு ஒரு பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வந்து கேட்டகரியை வந்து மாற்றிடலாம். ஒரு கருத்துள்ள வீடியோக்களை காமெடி கலந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தடுத்து நான் அப்படி கேட்டகரி மாற்றி போடுற வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னால் தான் நான் வந்து அந்த புதிய கேட்டகரியிலே வீடியோ எடுக்கலாமா அல்லது பழையபடி இந்த வேளாங்கண்ணி நிகழ்வுகளை எடுக்கலாமாங்கிறது எனக்கு புரியும். எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை வியூஸ் வேணும். என்னோட நேரமும் உழைப்பும் இதில் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அது பார்வையாளர்கள் நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லணும், எப்படி எடுத்தால் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு எது பிடிக்குங்கிறது என்னால் கணிக்க முடியலை. அதனால் என்னோட சப்ஸ்கிரைபர்கள் ஆகிய நீங்கள் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு சில வீடியோக்களை பாருங்கள். அது போன்ற அமைப்பு, அது போன்ற கேட்டகரியோட வீடியோ போட்டால் உங்களிடமிருந்து எப்படி வரவேற்பு கிடைக்குதுன்னு நான்
பார்க்கணும். எந்த கேட்டகரியில் வீடியோ போட்டாலும் நான் வேளாங்கண்ணி கோயில்கிட்டே இருக்கிறதுனால வேளாங்கண்ணி நிகழ்வுகளை என்னால் மிஸ் பண்ண முடியாது. அதை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் கண்டினியூவாக அப்படி செய்யாமல் முக்கிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு அவ்வப்போது வேளாங்கண்ணி நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருப்பேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்க. அடுத்ததாக இந்த மீன் கடைகளை பற்றி ஏற்கனவே நான் நிறைய முறை அறிமுகப்படுத்தியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் விலையும் ஒரு பட்ஜெட்டில் அடங்கும். அப்புறம் நடை தூரமும் பக்கம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு அட்மாஸ்பியரில் சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்குது. அப்படி இல்லைன்னா அவங்க ரூமில் தங்கிட்டு யாரோ ஒருத்தரை வாங்க விட்டு ரூமில் உட்காந்து சாப்பிட்ருவாங்க. ஆனால் மக்களை நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு நின்றுக்கிட்டு அந்த இடத்துல சாப்பிட்றது அவங்க விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ வேளாங்கண்ணிக்கு வர்றவங்க நீங்களும் வரலாம், அந்த இடத்துல சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு அல்லது சாப்பிட்டவங்க கருத்து தெரிவிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்களாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கேட்டகரியில் வீடியோ போடணுன்னாலும் அதை பற்றியும் சொல்லுங்கள். நான் அதுபோல் போட நான் முயற்சி செய்கிறேன். வேறு எந்த கேட்டகரியில் நான் வீடியோ போட்டாலும் அது மக்களுக்கு பயனுள்ள பதிவாகத்தான் அமையும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையான வழியில் மக்களை வழிநடத்துவதற்காகவும் அது அமையும்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேட்டகரி மாறுறதுனால என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் யாரும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். அதாவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு போக வேணாம். ஏன்னா நான் என்னோடய கேட்டகரி மாறுறது தற்காலிகமாக ஒரு முயற்சி தான். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் அப்படியே இருங்க. உங்களுக்கு இந்த கேட்டகரி பிடிக்கலைன்னா நான் விரைவில் நான் பழையபடி மாற்றிக்கிறேன். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதா கோயிலுக்காகவும் மாதாவின் மேலே உள்ள பக்திக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கக்கூடும். அவங்களுக்கெல்லாம் நான் ஏமாற்ற விதமாக திடீர்னு கேட்டகரியை மாற்றிட்டா அவங்க வேறு எதுவும் நினச்சிக்குவாங்க. நான் வேறு கோயிலுக்கோ மாதாவுக்கோ எதிர்ப்புறமாக மாறுற மாதிரி வீடியோ போட மாட்டேன். அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி. எத்தனை மணி வேணாலும் சாப்பிடலாம் இருக்கும். எப்போ 4 மணினா சாயந்தரம் 4 மணிக்கா? விடிய காலை 4 மணி வரைக்கும் இருக்கும். விடிய காலை 4 மணி சாப்பிடலாம். ஐயோ, ஃபாதர் கிளம்பி வந்துட போகிறேன். விடிய காலை 4 மணிக்கு கோயிலில் சாப்பிடலாம். எப்போ நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.